ஹே மின்னலே சாங் 700வது சாங்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. இவ்வளோ பண்ணியும் அவர் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய இசை ஞானம். இஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது அவர் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறதில்ல. மேக்ஸிமம் அவர் கம்போஸ் பண்ணுற டியூன்ஸ் எல்லாமே ஒரு 5 to 7 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணிடுறாரு. அது எவ்வளோ பேர் உணர்றாங்கன்னு தெரியல. அது அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஷராக இருக்கும். அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் ஹூ ஹேஸ் வெரி ஸ்ட்ராங் நாலேஜ், ஒரு வைட் வெர்சடைல் நாலேஜ் அபவுட் கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கட்டும், ஹிந்துஸ்தானி மியூசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கட்டும், ஆர் வேறு என்னெல்லாம் ஜானர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முறையாக படித்து அந்த ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அவர் வந்து நிறையா ட்ரெயின் பண்ணி அக்வயர் பண்ணி அந்த நாலேஜ் எல்லாத்தையும் தனக்குள்ளே இம்பைப் பண்ணி அதை தான் நமக்கு மியூசிக்கலி தராரு. அவரை பற்றி சொல்லணுன்னா இப்போ அவர் அமரனுக்கு கொடுத்த பங்களிப்பு தான் எல்லா படத்துக்குமே கொடுக்குறாரு. அவருடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் எப்போவுமே வந்து சிறப்பானதாக இருந்திருக்கு. இஸ் வெரி குயிக் டு ரெஸ்பாண்ட். இப்போ நான் வந்து இந்த ஷோக்கு நீங்கள் ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணீங்க, நான் வந்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இப்போ அவரோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ நான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் ஜென்ரலாக வந்து நைட்டில் தான் முழிச்சிருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க, இப்படிலாம் பல ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, நோஷன்ஸ் இருக்குது. அது உண்மையும் கூட. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது பகலாக இருக்கட்டும் ராத்திரியாக இருக்கட்டும், எப்போ ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ, அவர் எந்த பட ஷூட்டிங்கில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த அவருடைய ஸ்கெடியூலுக்காக நம்மளோட படமோ இல்லை நம்மளோட சாங்கோ நம்மளோட ரீரெக்கார்டிங்கோ வெயிட் பண்ணவே பண்ணாது. ஸோ அவர் வந்து எப்போவுமே நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அந்த கேப்லலாம் வந்து ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டியூனை வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பிடுவார். ஸோ அதை அவர் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு டீம் வச்சுருக்காரு. அவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு 100 படங்களுக்கு மேலே பண்ணிட்டாரு. அதில் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி படங்களும் பயன்பெறுது. ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அது ஸ்க்ரீனில் வந்து அப்படியே நம்ம சொல்ல வர இமோஷன் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அதுதான் அமரன் கூட. அண்ட் எவ்ரி ஃபில்ம் இஸ் லைக் தட். ஹிஸ் ஒர்க் எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது அமரனில்? யா, இது எல்லாமே ஃபேவரட் தான். இருந்தாலும் ஒன்று எனக்கு 2 ஃபேவரட்னு சொல்லுவேன். ஒன்று வந்து எனக்கு அந்த கடைசி சாங் வானே வானே, அந்த சாங் வந்து எவ்ரி டைம் பார்க்கும்பொழுது, அதாவது நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த சாங் தான். அதில் கண்ணே கண்ணேன்னு ஒரு போர்ஷன் வரும். அது எனக்கு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிஜிஎம்மில் வந்து அவர் அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் கேரக்டர் இன்ட்ரோ, சாய் பல்லவி கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோக்காக பண்ணியிருந்த அந்த வயலின் பீஸ், அது வந்து அது லான்ச் ஆகும்போது நாங்கள் ஒன்றா ஃப்ளைட்டில் இருந்தோம். ஸோ அது லான்ச் ஆகி கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸை வந்து பார்க்க முடியல. இறங்கினதுக்கப்புறம் அந்த வயலின் தீம் வந்து நாங்கள் மலேசியா போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே அதை எல்லாருமே அந்த மியூசிக்கை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சுது. அண்ட் தீஸ் 2 ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எவ்ரி சாங் இஸ், பட் இந்த 2 வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த சாங் ஒரு பாட்டு வந்து இப்போ டக்குன்னு வைரல் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் ரீலு எல்லாத்துலேயும் போட்டு எப்பா போதண்டான்னு சலிக்க வைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அமரனோட இந்த வயலின் பீஸ் தான் இன்னும் 100 ரீல் பண்ணாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் அந்த கதை தான் அதுக்கான விஷயத்தை கேட்கும். ஸோ அந்த லவ் வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருந்துச்சு. ஒரு உண்மையான ஒரு 2 பேரோட ஸ்டோரின்ற போது அதோடைய அந்த ஜென்யூனிட்டி வந்து அந்த எமோஷனை கேட்டுக்குது. அந்த வயலின் பீட் அதுவே அந்த கதையை அதை தேடிக்கிச்சுன்னு தான் நினைக்கிறேன்.